Hi, hello guys, how are you all? I know கொஞ்சம் லேட்டு தான் நியூஸ் டெக்ஸ் ரொம்ப நாள் பண்ணல தான். நான் நினச்சேன் ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அதிலே பிஸியாக இருப்போம். ஐபிஎல் ப்ளஸ் பேக் டு பேக் படங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பிப்ரவரியில் வந்து அதை விடாமச்சு, உடனே பார்த்தா ஏப்ரலில் குட் பேட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பேக் டு பேக் வருதே. மேபி வி ஹாவ் சம் லிமிட்டட் டைம் அண்ட் ரிசோர்ஸ் டு டூ ஆல் திஸ். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதோன்னு நினச்சேன். சூப்பராக சிஎஸ்கே வந்து மன்னைக்கவி நமக்கு அற்புதமான ஒரு டைம் ஸ்லாட்டை ஃப்ரீ பண்ணி விட்ருக்கு. சரிமே எல்லா ஐபிஎல்லும் கவர் பண்ண போகிறதில்ல, முக்கியமான எல்லா மேட்சஸும் கவர் பண்ண போகிறதில்ல. வெறும் சிஎஸ்கே மேட்ச்சு எதுனா ஏதோ 7-8 மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 6 மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். அதோட முடிஞ்சது. நன்றி வணக்கம்னு. ஸோ ஐபிஎல் ஸ்லாட் ஃப்ரீ ஆனதன் காரணமாக நாட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த நியூஸ் ரியாக்ட். அஃப்கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோனா, நியூஸ் பார்க்குறத நார்மலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மோட்டிவ்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமே, நியூஸ் ரியாக்ட். அண்ட் ஆல்சோ டு கால் அவுட் பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் லையிங் ஆன் ஃபேஸ் ஆன் சேனல். ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை எப்படி லெகசி மீடியாவில் அப்படி ஈஸியாக வந்து பரப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ நம்ம நியூஸ் ரியாக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்போ யூ ஆல்ரெடி நோ தமிழ்நாடு ரிஜெக்ட்ஸ் 3 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அஸ் வெல் அஸ் 3 லாங்குவேஜ் பாலிசி. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவே நம்ம எதிர்க்கிறோம். ஏன் அந்த பொலிட்டிக்கல் கான்டெக்ட்னாங்கிறது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்கேஸ் தெரியலனா அதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ என்ன கான்டெக்ஸ்ட், எதுக்காக நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பண்ண போகிறோம். அடுத்தது வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது, தமிழ்நாடு ஏன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக்கான கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஏதாவது பேசிஸ் இருக்கா, எதனால் வந்து சென்டர் அதை புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டேட் விசஸ் சென்டர் மாதிரி இஷ்யூஸில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதால இதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிற ஓவரால் பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தமிழ்நாடும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் வார்னிங் சொன்னோம், இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அகென்ஸ்டாக இருக்கப்ப இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ரிஜெக்ட் பண்ணப்போ இதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்டுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து போன நிதியாண்டு 2024-2025 அந்த நிதியாண்டில் நமக்கு அலாக்கேட் பண்ணப்பட்ட சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லப்போகிற SSA ஃபண்ட்ஸை நமக்கு ரிலீஸ் பண்ணலை, பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தது. காரணம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த காசு தருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம 2000 கோடியோ 3000 கோடியோ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் அதை பாவத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் பேசியிருக்காரு. அகைன் அதில் எப்படிலாம் காம்பன்சேட் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஏன் அந்தளவுக்கு ஒரு கொள்கை பிடிவாதமாக இருக்குது, அது எந்தளவுக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிறது அவசியமானது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைமில் நம்ம எல்லாருமே என்னென்ன பேசணும், அப்போ யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்கல, அவங்க இப்போ என்னென்னலாம் கதறாங்க அப்படிங்கிற ஓவரால் ஹோலிஸ்டிக்காக நம்ம இந்த நியூஸ் ஸ்ட்ரீமே பார்க்க போகிறோம். நியூஸ் ரியாக்ட்ஸ் எடுத்தவொடனே போகலாமா, இல்லை கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறது மட்டும் தான் இப்போ ஒரு சின்ன கேள்வி. கான்டெக்ஸ்ட் பேசிக்கலி இதுதான் கைஸ். நமக்கு அவங்க வந்து SSA ஃபண்ட்ஸ் தரலை, ஏன் தரலைன்னு கேட்குறப்ப நீங்கள் போன தடவை உங்கள் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. யூ செட் யூ ஆர் வெரி கீன், அதனால தான் நீங்கள் நீங்கள் அதை எப்படி பண்ணலாம், காசு தர மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் இருக்க பிஜேபி விங்கு என்ன சொல்லிச்சு, அது ஒரு விங்கு அவ்வளோதான். நம்ம ஊரில் இருக்க பிஜேபி விங்கு என்ன சொல்லிச்சு, இதுமாதிரி வந்து கீன் ஆன் சைனிங், நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் வந்து சைன் பண்ணுறன்னு ஒத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து பேக் அடிச்சிட்டிங்க, அதுமாதிரி வந்து பொய் வேஷம் போடுறது அது இதுன்னு போட்டிருக்காங்க. சிஸ்டமேட்டிக்லி சில லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. வி ஆர் கீன் டு டூ இஸ் அட் த ஏர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அ ஃபேவரபிள் ரிப்ளை. இப்போ ஃபேவரபிள் ரிப்ளை என்ன, காசு கொடுத்துட்டு நீ எனக்கு பண்ணித்தரோங்கிறதுக்காக அப்படி மைண்ட் செட்டாக இது. எக்ஸ்பெக்டிங் எ ஃபேவரபிள் ரிப்ளைங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். அந்த மாதிரி தான் கீன் ஆன் சைனிங் MAU அதுலேயே தெளிவாக போட்டிருக்காங்க. நாங்கள் ஸ்டேட் கமிட்டி ஒன்று வச்சுப்போம், ஸ்டேட் எஜுகேஷனுக்கு தனியாக ஒரு கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் எதெல்லாம் ஏற்றுக்கலாம் எதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி தான் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அங்கேருந்து அனுப்ப, இங்கேருந்து NEP அந்த வேர்டு எல்லாத்தையுமே தூக்கி இதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு இவங்க ஷரத்துக்களோட அனுப்ப ஒரே காமெடியாக இருந்துச்சு. ஆனால் ஃபைனலி என்ன வந்து பாதிப்பில் இருந்துச்சுன்னா, அந்த 2200 கோடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது பட்ஜெட் அலோகேட் பண்ண அமௌண்ட்டு தரலை. இது வரைக்கும் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலேயே அப்படி ஒரு கான்டெக்ஸ்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. லைக் ஒரு யூனியனோட பாலிசியை நீ அதை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு அலோகேட் பண்ண, அதாவது டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு தர வேண்டிய காசை நீ நான் சொல்கிற பாலிசி ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உனக்கு வந்து நான் அந்த காசு தரலாம், தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. ஏன்னா SSAங்கிறது கம்ப்ளீட்டாக அது வந்து NEPயோட இன்டெகிரேட் ஆகப்படாதது. SSA தனி, NEP தனி.
அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுவாங்க. இப்போ உமன் ரிசர்வேஷன் பில்லுக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உமன் ரிசர்வேஷன் பில்லே வந்து அமலுக்கு வருங்கிற மாதிரி தான் பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று இன்னொன்று கொக்கி போட்டு மாட்டி விட்டு நல்லா மாதிரி வேஷம் போடுறதுல இங்கே இருக்க அந்த ஒரு பார்ட்டி தவிர வேறு யாரும் இவ்வளோ ஒஸ்டாப் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஐ ஆல்வேஸ் பின் கிரிட்டிக்கல் அபவுட் காங்கிரஸ் டூ when it's growing up. பட் ஆனால் எல்லாமே அது ஒரு ஃபேக் நெரட்டிவ் ஆனதுங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் 2G ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இங்கே அங்கே ஊழல் இதெல்லாம் சொல்லி நம்மளே அறியாமல் நம்மக்கிட்ட ஒரு ஐடியாவை இன்செப்ஷன் பண்ணி நம்மளே ஒருத்தவங்களை வெறுக்க வச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் சொல்லி அவங்க மாற்றாக வரேன்னு சொன்னாங்களோ அவனுங்களே அது எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் லீகலைஸ்டாக ஒரு இங்கேருந்து ஒரு சென்ட்ரலில் இருக்க ஒரு சிபிஐயோ இடியோ வந்து ஒருத்தவங்க ரைடு விடுவாங்க. அங்கே இருக்க மேல் இடத்துல அவங்க பேசுவாங்க. அடுத்த 3 நாள் 5 நாளில் அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலயமா ஒரு பார்ட்டிக்கு வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே இருக்க பெரிய சார்ஜஸ்லாம் பெருசாக ஒன்றும் டேக் ஆஃப் ஆகுது, அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டார்ஷன் ஆஃப் மணி இந்த அளவுக்கு லீகலைஸ்டாக வேறு யாருமே பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் கோர்ட் சிஸ்டம், ஈவன் தோ இட்ஸ் வெரி டிலேட் ஒன், ஈவன் தோ இட்ஸ் வெரி டீடியஸ் ப்ராசஸ். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் கோர்ட் சிஸ்டம். ஜஸ்டிஸ் கண்டிப்பாக அப்ஹோல்ட் ஆகப்படணும். பட் ஆனால் 2-3 ஜட்ஜ்மெண்ட்ஸில் ஐ ஹாவ் டிசன்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் இட் செல்ஃப் நான் சொல்ல வரேன். ஐ எம் ஜஸ்ட் சேயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நாட் அபவுட் த ஜட்ஜஸ் இட் தெம்செல்ஃப். ஸோ எப்படி இப்போல்லாம் ஒரு ஒன் சைடடாக போயிருக்காங்க, ஏன் அதெல்லாம் அப்படி காம்ப்ரமைஸ் இருக்காங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோர்ட்டு சிம்பிளாக சொல்லிடுச்சு. அது ஆக்சுவலி ட்ரூ தட் அஸ் வெல். இந்த மாதிரி லா மேக்கர்ஸால் தான் உருவாக்க முடியுங்கிறத சொல்லி, ஆனால் ஒரு ரைட் டு லிவ்ங்கிறது நம்ம எல்லாரோட பேசிக் ஹியூமன் நீட்ஸு. இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி சேம் செக்ஸ் மேரேஜுக்கோ அதுக்கெல்லாம் எதுவுமே அது வந்து உருவாக்கி தரலை. அட்லீஸ்ட் பரிந்துரை அந்த பவர் யூஸ் பண்ணி இந்த கேஸுக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லி இது ரிலேட்டடாக லீகலைஸ்டான ஒரு வரையறுப்பை வந்து கவர்மெண்ட் பாலிசி மேக்கர்ஸ் பண்ணுற வரைக்கும் இது அமலில் இருக்குன்னு கூட எதுவும் பண்ணலை. உதாரணத்துக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறது. பிஃபோர் தேர் வாஸ் அ சிஸ்டம், பிஃபோர் தேர் வாஸ் அ லா, கோர்ட் இட் செல்ஃப் ஹேட் அ பிரில்லியன்ட் மெஷர். ஒரு பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 3 பேர் சேர்ந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணலான்னு உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ பண்ணுறோம் புது கான்செப்ட் சொல்லி ஒரு பில்லை பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு யூனியன் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஒரு யூனியன் மினிஸ்டர், ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன், இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆல்வேஸ் ஃபேவர் ஆஃப் இது தானே இருக்கும், லைக் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் ரூலிங் கவர்மெண்ட் தானே இருக்கும். அப்போ எலெக்ஷன் போகிறது எப்படி வந்து இதுவாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும், எப்படி அது வந்து நடுநிலையாக இருக்கும். நீங்கள் விசிபிளி நீங்கள் பார்க்கலாம் 2024 எலெக்ஷன் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹேட் ஸ்பீச் கேம்பெயின் பண்ணப்பட்டது அப்படின்னு. யாருக்கும் அதுக்கு எந்த ஒரு ரெப்பகேஷன்ஸுமே இப்போ வரைக்கும் யாருமே ஃபேஸ் பண்ணல. ஐம் வெரி ஷாக்ட். ஈவன் அப்போசிஷன் கூட ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகல. அவங்க மோடிங்கிற வார்த்தை சொன்னதுக்கு ஒரு கம்யூனிட்டி இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு எங்கெங்கேயோ கொண்டு போனாங்க. ஆனால் காங்கிரஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி ஹேட் ஸ்பீச் அகேன்ஸ்டாக நீங்கள் பண்ணது ஹேட் ஸ்பீச்சுன்னு அவங்கள அக்யூஸ் பண்ணி அவங்கள அக்கௌண்டபுளாகவே ஆக்கலை. சில விஷயங்கள் இதெல்லாம் தான் காங்கிரஸ் மிகப்பெரிய ஸ்லிப் ஆகுதுன்னு தோணுது. ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்னொரு லீடர் வேணும்ல, அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் திஸ் இஸ் வாட் வி ஹேவ் ரைட் நோ. வி டோன்ட் ஹேவ் எனி அதர் வயபிள் ஆப்ஷன்ஸ். அந்த நிலைமையில் தான் நேஷ்னல் பாலிடிக்ஸே இருக்குது. நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இது வரைக்கும் இறக்கி நான் பாலிடிக்ஸ் பேசுனதில்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் இட். வி ஆல் ஹேவ் டு பி வெரி வேர்பல். அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு உறுதித்தன்மை, ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுக்கும். நம்ம ஊரில் பொலிட்டிக்கல் இக்னரண்ட் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. கான்டெக்ட் தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நியூஸை மட்டும் ஒரு பைட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஃபார்வேர்டு இந்த மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ஒரு 2 வாரம் 3 வாரம் ஃப்ளட்டடாக ஒரு ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரி ரீல்ஸ் வந்தால் அதை தான் உண்மை நம்பிட்டு ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவரோட உண்மைத்தன்மையும் அவரோட கான்டெக்ட்டும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து நியூஸ் பார்க்கணும். நியூஸுங்கிறதும் வெறும் புல்லட்டின்ஸு ஒரு சேனல்லாம் சொல்லுதுங்கிறத பார்க்காம ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து நியூஸ் டிபேட்ஸ் பார்ப்பேன். ஒரு டாப்பிக்கில் ஈவன் தோ 4-5 பீப்புள் வந்து பேசுகிறாங்கன்னா 4-5 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். when you get everything you can choose which is right for you. So you know
ஒருத்தங்க பேசுகிற பாயிண்ட் எந்தளவுக்கு வேலிடிட்டி, அது எந்தளவுக்கு இன்னொருத்தவங்க ஆர்குமெண்ட்டை டீபங்க் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு பிரைன் ஸ்டாமிங் சொல்லப்படுற இந்த நியூஸ் டிபேட்டில் கிடைக்கும். நல்ல நியூஸ் டிபேட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நேஷ்னல் மீடியா ரொம்ப ரொம்ப போரான ஸ்டேட்டில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைன்லாம் குரோ ஆகி இப்போ தான் கொஞ்சமாக கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஆல்வேஸ் கிவ் ஷாட் அவுட் டு த பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் தட் ஐ நோ ஸோ ஃபார். நான் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சில ஜேர்னலிஸ்ட்டில் டெஃபினெட்லி மிரர்னோட ஸ்ரேயா இருக்காங்க. அப்புறமேட்டா இவர் ராஜ்தேப் தேசாய் இருக்காங்க இந்தியா டுடேயில். அப்புறம் பிரீத்தி ஓரளவுக்கு ரொம்ப நியூட்ரலாக பேசுவாங்க. அப்புறம் இவங்க 3 பேர் தான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது. வேறு எந்த நேஷனல் மீடியாவும் நான் அவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டேன். ரீசெண்டாக ஏபிபி லைவில் இன்னொரு ஒரு ஆங்கர் வந்து ஹிந்தி நியூஸ் சேனல் அவங்க ஹிந்தியில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஒரு கவர்மெண்ட் அக்கௌண்டபிளாக கேள்வி கேட்குறாங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோட் த நியூஸ் அண்ட் ஐ ரீட் இன் மை ப்ரொஃபைல் அஸ் வெல் இன் மை எக்ஸ் ஹேண்டல். யூ கேன் செக் இட் தோர் அஸ் வெல். அதனால் இதுதான் ஓவரால் கான்டெக்ட். நம்ம நேஷ்னல் பாலிட்டிக்ஸுங்கிறது இந்த நிலைமையில தான் இருக்குது. ஒவ்வொரு டெமோக்ராட்டிக்கான நம்ம இதெல்லாம் எலெக்ஷன் நடத்தி இதெல்லாம் நம்ம டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நினைக்கிறோமோ அந்த ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு அட்டானமஸ் பாடியுமே கொஞ்சம் கொஞ்சமாக இட் இஸ் எரோடிங் இட்ஸ் ஒரு அட்டானமஸ் பவர். அதுதான் எனக்கு ரொம்ப சேட் ஸ்டேட்டாக இருக்குது. தட் லிட்ரலி பிரேக்ஸ் டவுன் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ். இப்போ டெமோக்ரஸி நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஜுடிஷியரி இருக்குது, அப்புறமேட்டா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, அப்புறமேட்டா ப்ரெஸ் இருக்காங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தானே இந்த நாலு தூள் தானே உங்களுக்கு. அதில் இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்கிற அவங்களாம் தான் இந்த பார்லிமெண்டேரியன்ஸ். இவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிறது இந்த அட்டானமஸ் பாடி, இந்த சிஸ்டம் இன் பிளேஸ் இன் செக்ஸ் அப்படிங்கிறவங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்லப்படுற நம்ம பார்லிமெண்டேரியன்ஸ் கரெக்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிற இன்னொரு துணியும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ஐயிங் ஆன் த ஜுடிஷியரி காலம் as well. அதையும் எப்படா உடைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கரெக்டாக ஆல்ரெடி அவங்க வந்து மீடியாவை உடச்சிட்டாங்க. அவங்க கரெக்டாக இருந்தாங்க, இப்போ அவங்க மீடியாவை கரெக்ட் பண்ணிட்டாங்க. தே கேன் கண்ட்ரோல் த அஜெண்டா விச் தே வாண்ட் டு நோ அண்ட் தென் தேர் நவ் கரப்டிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அதுக்கு அடுத்தது ஜுடிஷியரி. இது 4த்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா தெர் இஸ் நோ மோர் டெமோக்ரஸி. 4 தூணு சக்ஸஸ்ஃபுல்லாக உடச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் பேசிக் கான்டெக்ட் இந்த பொலிட்டிக்கல் கேமில் சொல்கிறேன். அப்படி பார்க்குறப்ப இப்போ ஒரு சென்டர் வந்து இட் இஸ் கம்மிங் அப் வித் பாலிசி. ஒரு சென்டரும் ஒரு ஸ்டேட்டும் ஒத்திசைவு பட்டியலில் இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து கன்சென்சஸோட ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதுதான் ரூலு, திஸ் இஸ் த ரூல் ஆஃப் லா, இதான் நான் கொண்டு வந்தேன், இது நீ ஏற்றுக்கிட்டா காசு எல்லாம் இல்லைங்கிற சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸுக்கு அப்படி ஒரு ஒரு ஷரத்தே கிடையாது. 2வது இந்த ஸ்கீம் எஸ்எஸ்ஏங்கிறதே முதல்ல இதுக்கானதா என்இபிக்கானதானா கிடையாது. ஆனால் நீ என்இபிங்கிற கொள்கை அக்செப்ட் பண்ணதான் எஸ்எஸ்ஏ கொள்கை நான் ஃபண்டு தருவேன், எல்லாம் உனக்கு எஸ்எஸ்ஏக்கு ஃபண்டு தர மாட்டேன்னு சொல்கிறது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி பொலிட்டிக்கலி பிளண்டர்ஸ் பண்ணாலும் ஏன் அது இது வரைக்கும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகலன்னு தெரியல. நியூஸ் டிபேட்டில் ஓப்பனாக கால் அவுட் பண்ணாங்க, ஏன் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு. அவங்க கொடுத்த ஆன்சர் ரொம்ப திமுக சைட்லேருந்து கொடுத்த ஆன்சர் ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு. லைக் எங்களுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணோன்னு. தட்ஸ் நாட் எ ரெஸ்பான்சிபிள் ஆன்சரில். தட்ஸ் நாட் ஹவ் யூ ரெஸ்பாண்ட், தட் டூ இன் அ பப்ளிக் மீடியம். ஸோ அது ஏன் தெரியல, இன்னும் கோர்ட்டுக்கு ஏன் போகலன்னு தெரியல. இப்போ பில்ஸுக்கெலாம் கவர்னர் விஷயம் 10 விஷயம் ஸ்டார்ட் ஆனதுக்கெலாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ஏன் எஸ்எஸ்ஏக்கு போகல அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நிதியாண்டோட எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயம். கம்மிங் பேக் டு த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இப்போ எஜுகேஷன் பாலிசியில் உருப்படுற மாதிரி அதாவது பார்க்க சூப்பராக ஒன்று இருக்கும், உள்ளே போனால் ஒன்றும் இருக்காது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. அவங்க விஸ்வகர்மாவிலேருந்து எல்லாத்தையும் அப்படி தான் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத அவங்க அந்த ஹிந்து ஐடியாலஜியும் அந்த சங்கீதனத்தையும் தான் எஜுகேஷன் மூலியமாகவும் எல்லா இடத்துலையும் போகணும்னு நினைக்கிறாங்க. என்சிஆர்டியில் பார்த்தா புக்கெல்லாம் மாற்றுறாங்க. இங்கிலீஷ்க்கு பேர் இங்கிலீஷ் இல்லை, சோஷியல் சயின்ஸுக்கு பேர் சோஷியல் சயின்ஸ் இல்லை, எல்லாத்துக்கும் மேக்ஸுக்கு மேக்ஸ் இல்லை, இன்னும் பேர்லாம் வச்சுருக்கிறாங்க. இங்கிலீஷில் நடத்துகிற இங்கிலீஷ் பாடப்பட்டதுக்கு இங்கிலீஷில் பேர் இல்லை. அதனால் கேட்டால் கல்யாணியல் லாங்குவேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக சொல்கிறேன். உங்கள் அப்போனண்ட் யாருன்னு பாருங்கள், அவங்க என்னென்ன பாயிண்ட் பேசுகிறான்னு பாருங்கள். ஏன்னா தி ஆல்வேஸ் கிவ் அவே தட் நான் என்ன பண்ணுறேன்னா அது இன்னொருத்தன் பண்ணுறான்னு அடுத்தவங்கள பழி போட்டு பேசுகிறது தான் ஒரு ஹேபிச்சுவல் லையருக்கான ஒரு பெஸ்ட்டு கீ டு ஃபைண்ட் ஹிம் அவுட்டு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டியில் இருக்க எல்லா ஸ்போக்ஸ் பர்சன்ஸும் பண்ணுவானுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் அடுத்தவங்க இதை பண்ணுறான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறானோ நல்லா நோட் பண்ணி பார்த்தா அவனே அதை படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் ஓவரால் கான்டெக்ட் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க காசு தரல, அப்புறம் நேஷ்னல் மீடியாவுக்கு போச்சு, நம்ம சைடில் இருந்து டிஎம்கே சப்ஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்னு போய் பேசினாங்க, இங்கிலீஷ் மீடியாலும் பேசினாங்க.
அப்போ இது ஃபியர் மாங்கரிங்னாங்க. நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன் ஹிந்தி அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னே கேட்டுட்டு இருந்தாங்க. வி டோன்ட் வாண்ட் ஹிந்திங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டு வந்தானுங்க. டெவல்யூஷன் ஆஃப் டீலிமிட்டேஷனுக்கு அதே தான், நீங்கள் ஃபியர் மாங்கரிங் பண்ணுங்க, உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போ தான் நீங்கள் இந்த பிரச்சனைலாம் எடுக்கிறீங்கன்னாங்க. பாலிட்டிக்ஸ், அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாஸ் டு டூ பாலிட்டிக்ஸ். அது அவங்கள இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்களா இல்லை இருக்கிறத கேபிட்டலைஸ் பண்ணுறாங்கிறதா வித்தியாசம். இவங்க மற்றவங்க பண்ணால் பாலிட்டிக்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அதே இன்னொருத்தவங்க பண்ணால் ஏன் அப்படி பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாலிட்டிஷியன்ஸே கொஷின் பண்ணுறாங்க. அந்த மீடியாங்கிற அந்த ஒரு இஷ்யூவும் வந்து நடுநிலையாக இல்லை, அது கம்ப்ளீட்லி எரோட் ஆகிடுச்சு. அந்த சிஸ்டமே வந்து பயங்கரமாக வந்து பயஸ்டாக இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டீடாக்ஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு இருக்கு. தட்ஸ் த திங், ரைட் வேர்ட் டு சே. இப்போ கமிங் பேக் டு த வாட் இஸ் த கரெக்ட் கான்டெக்ட், எதுக்காக நம்ம இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறோம், த்ரீ லாங்குவேஜ் பாலிசி பற்றி முன்னாடியே பேசியிருக்கலாம். எதுக்கு இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, நாம் சொல்லிட்டு இருந்தோம் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இஸ் நாட் சயின்டிஃபிக், அது வந்து 3 லாங்குவேஜ் படிக்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம டிரான்ஸ்லேட்டர்ஸ் உருவாக்க போகிறதில்ல, நமக்கு அந்தளவுக்கு ரிசோர்ஸஸ் இல்லை. இது எல்லாமே டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் இங்கிலீஷ் சேனலில் பேசியிருக்காங்க. டிஎம்கே பேசுகிறாங்கிறதுக்காக நீங்கள் டிஸ்ரிகார்ட் பண்ண அவசியம் இல்லை. சில பாயிண்ட்ஸ்லாம் அவங்க கரெக்டாக தான் பேசுவானுங்க. ஆர்குமெண்ட்டும் வந்தால் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னானுங்க. அவர் நேஷன் டசன்ட் ஹேவ் த ரிசோர்ஸஸ் டு அப்பாயிண்ட், இட் கேன்ட் ப்ரொவைட் அ சிஸ்டம் வேர் த சிஸ்டம் வில் ஃபங்க்ஷன் அட் த வில் ஆஃப் த ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு 6 பேர் 10 பேர் 20 பேர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சொன்னால் நம்ம இந்தியாவில் அதுக்கான ரிசோர்ஸஸும் இல்லை, அதுக்கான சிம்பிளாக சொல்லணும்னா ரிசோர்ஸஸ் இல்லை. வி டோன்ட் ஹேவ் த மணி அண்ட் டைம் டு சிஸ்டம் இன் பிளேஸ் டு சப்போர்ட் தட். அந்தளவுக்கு ஒரு யூட்டோப்பியாவில் நம்ம ஒன்றும் வாழல. அதை சொன்னப்போ ப்ராக்டிகாலிட்டி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னப்போ இல்லை நியூஸ் ஆங்கர்ஸே மறுத்து பேசினாங்க. ஈவன் த ஒன் தட் ஐ ஹவ் ரெஸ்பெக்டட் சோஃபார், அவங்க எல்லாருமே இல்லை ஏன் அவங்க எது வேணால் படிக்கலாம், அது சில்ட்ரனோட விஷயம் தானே, நீங்கள் ஏன் தேர்ட் லாங்குவேஜாக படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அட் யுவர் ஆப்ஷன் தேர்ட் லாங்குவேஜ் நீ எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோ, ஆனால் கரிக்குலமில் தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி அது ஒரு இந்தியன் லாங்குவேஜாக இருக்கணும்னு நீ சொல்லாதங்கிறது தான் அவங்க அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கான்டெஸ்ட் அந்த தின்லைன் எதுவுமே புரிஞ்சிக்காம கம்ப்ளீட்டாக நம்ம சைடில் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க. இத்தனைக்கும் தே ஆர் த ரூலிங் பார்ட்டி. அதுக்கான எந்த ரெஸ்பெக்டும் எந்த ஒரு பேசிஸ்க்கா ஒரு ஃபேஸ் வேல்யூவே கொடுக்காம டிஸ்ரிகார்ட் பண்ணி அமுச்சு விட்டோம். அதே நேஷ்னல் மீடியா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நாங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் போய் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே பிஜேபி லெட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 1 to 5 நாங்கள் வந்து கம்பல்சரி ஹிந்திங்க கொண்டு வரோம், தேர்ட் லாங்குவேஜ் வில் பி கம்பல்சரி மேண்டேட்ரி ஹிந்தியாக இருக்கணும் மராத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக கதறாங்க. அப்போ இத்தனை நாள் தமிழ்நாட்டில் அஜிடேட் ஆனவங்க இத்தனைக்கும் நமக்கு லாங்குவேஜ் வார்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ நாம் பேசினா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அதை அவங்க வந்து செப்பரேட்டிஸ்ட்டுங்கிற மைண்ட் செட்டில் பார்க்குறாங்க. அதே மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ்னால் அதுதான் எப்போ இப்படி பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்டாக இப்போ தான் இந்த இஷ்யூவே புரியுதுங்கிற அளவுக்கு, நான் இப்போ தான் படித்தேன் எனக்கு இப்போ தான் கான்டெக்ஸ்ட்டே புரியுதுங்கிற அளவுக்கு பிஹேவ் பண்ணிருக்காங்க. அந்த எல்லா ஆங்கர்ஸ்க்கும் அந்த எல்லா நியூஸ் சேனல்ஸ்க்கும் இது தேவைன்னு தோணுச்சு. அப்போ நீ மகாராஷ்டிராவில் நடந்தால் மட்டும்தான், மும்பையில் நடந்தால் மட்டும்தான் நீ உனக்கு என்னன்னு புரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணுவேன். தமிழ்நாட்டில் நடந்தால் 10 நியூஸ் கட்டி நீ கடந்து போவ அப்படின்னா இப்போ யார் இங்கே வந்து செகண்டரி சிகிச்சைனா பார்க்கப்படுறா அப்படிங்கிறது ஐ வில் லெட் யூ அட் யுவர் ஓன் வில். ஸோ இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட். உங்களுக்கு நான் பண்ணுற கண்டென்ட் பிடிச்சிருக்கு, ஏயோட ரிலவன்ஸோட நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன், ஏயோட படித்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா, ஒரு கான்டாக்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸில் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ அஸ் சச் அப்கமிங் யூடியூபர்ஸ், ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். டேக் யூ, தேங்க் யூ அண்ட் see you all next stream. Peace out.